அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூட்டு வலி, இடுப்பு வலி, சுகர் இந்த 3 பிரச்சனைக்கும் உடனடியா தீர்வ கொடுக்கக்கூடிய ஒரு தங்கத்த நிகரான ஒரு பொருள தான் நம்ம பார்க்க போறோம். உங்க வீட்ல யாராவது வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு பதிவ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. இது கண்டிப்பா உங்களோட வீட்ல இருக்கக்கூடிய வயதானவங்களுக்கு ஒரு உபயோகமான ஒரு பதிவா தான் இருக்கும். இன்றைக்கு 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் சொல்றது என்ன அப்படின்னா, மூட்டு வலி, நடக்க முடியல கொஞ்சத்துக்கு மேல. இன்னும் இடுப்பு வலிக்கிறது. இன்னும் சுகர் அதிகமா இருக்கு, குறையவே மாட்டேங்குது. இந்த 3 விஷயம் தான் சொல்வாங்க. இந்த 3 விஷயத்துக்குமே நான் உங்களுக்கு சூப்பரான டிப்ஸ் சொல்லப் போறேன். 3 டிப்ஸ் சொல்லப் போறேன். 3ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ, எது நல்லா இருக்கோ அத நீங்க செஞ்சுக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில சின்னவங்களோ, பெரியவங்களோ ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துருச்சு உடம்புக்குள்ள அப்படின்னா, உடனே ஓடி போய் பக்கத்தில இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கிற மாத்திரையெல்லாம் வாங்கி உள்ள போட்டுக்குவாங்க. இதனால நிறைய நோய்கள் வருது. ஆனா பாரம்பரியமான மருத்துவங்கள்ல நமக்கு முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடிய நிறைய மூலிகை இருக்கு. நிறைய பொருள் இருக்கு. அதிலிருந்து நம்ம சில விஷயங்கள எடுத்து, சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அத பண்ணாலே போதும். நம்மளோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு நான் சொல்லப்போற இந்த டிப்ஸ மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, 90 வயசுல கூட நீங்க எழுந்து ஓடலாம். அந்த அளவு உங்களுக்கு சுறுசுறுப்பையும், ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் நான் சொல்லப் போறேன். இந்த டிப்ஸ யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஜீரணத்தில பிரச்சனை இருக்கு, நெஞ்சு வலிக்கிற மாரி இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாமே இத நீங்க செய்யலாம். அடுத்தது சர்க்கரை நோய் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா இந்த ஒரு டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோயா இருந்தாலும் சரி, மூட்டு வலியா இருக்கு, இடுப்பு வலியா இருக்கு, எலும்பு தேய்மானமா இருக்கு, கழுத்து வலியா இருக்கு, இப்படி எந்த ஒரு பிரச்சனைக்குமே இந்த ஒரு பொருள்ல உங்களுக்கு தீர்வு இருக்கு. அது மட்டுமல்ல, ஆண்களுக்கு அதிகமான சக்திய கொடுக்கக்கூடியது. இன்னும் தாய்மார்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு இது ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம். தாய்மார்கள் பிள்ளைகள வச்சிருக்கக்கூடியவங்க, இந்த ஒரு பொருள நீங்க அதிக அளவுல எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பொருள் என்ன? எப்படி சாப்பிடணும்? அப்படிங்கிறத பார்க்கலாம். தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருள் அப்படின்னு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முஹம்மது நபி சொன்ன அந்த ஒரு பொருள் தான் வெந்தயம். இந்த ஒரு வெந்தயத்துல ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது நம்மளோட உடல் மட்டுமல்ல, நம்மளோட முகம் மட்டுமல்ல, நம்மளோட முடி மட்டுமல்ல, எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு தரக்கூடிய ஒரு பொருள் தான் அது இந்த வெந்தயம் தான். இந்த வெந்தயத்துல நிறைய சத்துக்கள் இருக்கு. நிறைய ஆரோக்கிய குறிப்புகளும் இருக்கு. அதுல ஒரு குறிப்ப தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். 3 விதமா சொல்லப் போறேன். 3ல எது உங்களால பண்ண முடியுதோ அத நீங்க பண்ணிக்கலாம். முதலாவது 1 ஸ்பூன் வெந்தயத்த நீங்க நைட்லயே ஊற போட்டு வச்சுருங்க. அத காலையில காலியான வயித்துல நீங்க அந்த விதையும் சாப்பிட்டுட்டு, அந்த தண்ணியும் நீங்க குடிச்சிட்டு வரலாம். இது உங்களோட சர்க்கரை நோய குறைக்கும். மூட்டு வலிகளுக்கு முழுமையான தீர்வு தரும். அடுத்தது 2வது வெந்தயத்த பொடி பண்ணி, அதிலிருந்து 1/2 ஸ்பூன் தண்ணீலயோ அல்லது தேன்லயோ, தயிரோடையோ நீங்க தினமும் காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கிட்டு வரலாம். இதுவும் உங்களுக்கு உகந்த ஒரு மருந்து தான். அடுத்தது இந்த மொழிகள்ல வலி இருக்கு இல்லையா? இடுப்பாகட்டும், காலாகட்டும், மூட்டாகட்டும் இதுக்கெல்லாம் வலி இருக்கு அப்படின்னா, வெந்தய எண்ணெய் அப்படின்னு இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல. 1 ஸ்பூன் வெந்தயத்த நல்ல ஒரு தேங்காய் எண்ணெயோ அல்லது ஆலிவ் ஆயிலையோ நீங்க நல்லா போட்டு காய்ச்சி, அந்த எண்ணெய ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி, அத நீங்க மூட்டுகள்ல நீங்க தேய்ச்சுட்டு வரும்போது, மூட்டு வலி அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது. இதில அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு. கண்டிப்பா இந்த 3ல ஒரு விஷயம், ஒரு டிப்ஸு கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இன்னும் தொட்டதுக்கெல்லாம் நீங்க மருந்து, மாத்திரை அப்படின்னு இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு போகாம, இந்த மாதிரி வீட்ல இருக்கக்கூடிய பொருள வச்சே நீங்க ஆரோக்கியப்படுத்தலாம். கண்டிப்பா இந்த ஒரு பதிவு உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான குறிப்புகள் தேவை அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.